விடியல் குகன் பேசுகிறேன். கீழடிக்கு பதிலடி புலிக்கொடியா? தமிழக மக்கள் கேட்கிறார்கள். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சோழ மன்னன் ராஜேந்திர சோழனை பெருமைப்படுத்தும் வகையில் நினைவு நாணயங்களை வெளியிட்டு சிறப்பித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டனுக்கு முன்பே ஜனநாயகத்திற்கான முன்னோடி சோழராட்சி எனவும் ஜனநாயகத்தின் பிறப்பிடமாய் சோழர்களின் குடவோல முறை திகழ்ந்தது எனவும் நீர் மேலாண்மையில் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் சோழர்கள் எனவும் உலகின் கட்டடவியல் அற்புதங்களில் ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் எனவும் பண்பாட்டால் நாட்டை ஒருங்கிணைத்தவர்கள் சோழர்கள் எனவும் சோழ சாம்ராஜ்யம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று என்றும் கூறியுள்ளார். கீழடியில் தமிழர்களின் பெருமையை மத்திய அரசு மூடி மறைத்து வருகிறது என்று விமர்சனம் செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் நாங்கள் தமிழர்களின் சிறப்பை கொண்டாடக்கூடியவர்கள்தான் என்று காட்டுகின்ற விதத்தில் ராஜேந்திர சோழனுக்கு நினைவு நாணயம் வெளியிட்டு ஈடு செய்ய முயன்றிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. மேலும் அகன்ற பாரதம் பற்றி கனவு கண்டு வரும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு இந்தியாவில் எவரும் செய்யாத அளவிற்கு வெளிநாடுகளில் எல்லாம், குறிப்பாக கிழக்கு ஆசிய நாடுகளில் எல்லாம் வெற்றி கொடியை நாட்டி வந்தவர் ராஜேந்திர சோழன் என்பதாலும், ராஜேந்திர சோழன் இந்து அரசர் என்பதாலும் ராஜேந்திர சோழனை பிடித்திருக்கும் என்று தோன்றுகிறது. எது எப்படி இருப்பினும் தமிழகத்தில் சுமார் 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து தென்னிந்தியா மற்றும் கிழக்காசியா நாடுகளில் எல்லாம் வெற்றி கொடி நாட்டி தமிழனுக்கு பெருமை சேர்த்திய ராஜேந்திர சோழனை பெருமைப்படுத்துவது யாராக இருந்தாலும் தமிழர்கள் அதில் மகிழ்ச்சி கொள்வதே ஏற்புடையதாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.